மதுரையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நடைபெறும் நுழைவு வாயிலில் வைக்கப்பட்டிருந்த பெரியார் படம் நீக்கப்பட்டுள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது. புதுச்சேரியில் மார்ச் 1ஆம் தேதி நடைபெறும் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு மாலை 2:45 மணிக்கு மேல் மதுரை வருகிறார் பிரதமர் மோடி. அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு வேலைகள் ஆரம்பமாகியுள்ள நிலையில் மோடியின் வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சட்டப்பேரவை தேர்தலும் நெருங்கிவிட்டதால் மோடியின் தமிழ்நாடு விசிட் களத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. மதுரை வரும் பிரதமர் விமான நிலைய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அரசு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அதனைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய உள்ளார். பின்னர் மதுரை மண்டேலா நகர் பகுதியில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் EPS, அமமுகவின் டிடிவி தினகரன், பாமகவின் அன்புமணி ராமதாஸ், தமிழ் மாநில காங்கிரசின் GK வாசன் உள்ளிட்டோர் பிரதமருடன் ஒன்றாக மேடை ஏறுகின்றனர். இந்த பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து வருகின்றன. விழா மேடையில் முன்னாள் முதலமைச்சர்கள் MGR, ஜெயலலிதா படங்களும், அதேபோல மதுரையை அடையாளப்படுத்தும் விதமாக மீனாட்சியம்மன் கோயில் மற்றும் திருப்பரங்குன்றம் கோயில் கோபுரங்களும் இடம்பெற்றுள்ளன. மேலும் முகப்பு வாயிலில் பெரியார், அண்ணா படங்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களின் படங்கள் இடம்பெற்றிருந்தன. பாஜகவினர் பெரியாருக்கு எதிராக விமர்சனம் செய்து கருத்துகள் தெரிவித்து வருவது வழக்கம். அதனால் பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் கூட்டத்தில் பெரியாரின் படம் இருந்தது சர்ச்சையில் சிக்கியது. இந்த நிலையில் முகப்பு வாயிலில் இருந்த பெரியாரின் படத்தை மட்டும் நீக்கியுள்ளனர். பெரியாரின் படம் நீக்கப்பட்டுள்ள நிலையில் கூட்டணியில் உள்ள அதிமுகவினருக்கு எதிரான விமர்சனங்களும் வந்து கொண்டிருக்கின்றன.